தூஷண வார்த்தை சில தடவை நம்முடைய சொந்த குடும்பத்துல இருந்தே வரும். சில பேர் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அது உங்க சொந்த பெற்றோரா இருக்கலாம், உங்களுடைய மாமனார் மாமியாரா இருக்கலாம், உங்க சொந்த கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், சில வேளை உங்க நண்பர்களா இருக்கலாம், சில வேளையில அவங்க அண்டை வீட்டுக்காரரா இருக்கலாம், சிலர் நமக்கு அறிமுகமானவர்களா இருக்கலாம், சில பேர் சக விசுவாசிகளா இருக்கலாம். டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். என்னங்க இவ்வளவு பேசுறாங்க உங்களுக்கு விரோதமா, இவ்வளவு தூஷிக்கிறாங்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அப்ப இயேசு நம்மளுக்கு என்ன காண்பித்தார்? அவங்க தூஷிக்கிறாங்களப்பா, ஒரு வார்த்தை கூட பேசாது, அமைதியா போயிடு, அமைதியா போயிடு. அந்த தூஷண வார்த்தை எழும்பும் போது உன்னை முழுவதும் அடக்கிக்கொள். ஐ டோன்ட் ரெஸ்பாண்ட் டு அபியூஸ். என்ன தூஷிக்கிறாங்களா, பதில் பேச மாட்டேன். என்னை தூஷித்து என்னை மோசமான வார்த்தைகளை பேசி என்கிட்ட இருந்து ஒரு பதில் வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது. நான் ஏதோ கேளாதவன் போல போயிட்டே இருப்பேன், நான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் ஒரு பாலிசி நீங்க வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்க அதுல சிக்கவே மாட்டீங்க. நீங்க என்றைக்கு அபியூஸ்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு நீங்க உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ கரப்படாம வெளியே வரவே மாட்டீங்க. அபியூஸ் யாராவது பேசுறாங்கன்னா நம்ம பதில் பேசுவது தேவனுக்கு பிரியமானது இல்லை. அதுல நம்ம சிக்காம இருக்கிறதுக்கு வாய் மூடி அமைதியாய் செல்லும் போது கர்த்தர் நமக்காக எழுந்து யுத்தம் செய்வார்.